மறுமை துன்புறுத்துகின்றது, நோய் துயரம் தருகின்றது, மூப்பு தொல்லை விலகுகின்றது. அம்மா கதைக்கலாமா? பேருந்து தரிப்பிடம் உண்மையிலே நல்ல சுகமா இருக்குது. இது இப்போ வவுனியா பூந்தோட்டமா? பழமையை பார்க்க வித்தியாசமாகவும் வடிவாகும். இப்போ கண் பசாடி அடித்தாலும் அந்த எண்ணெய் வச்ச உடனே அந்த கொஞ்சம் அந்த எல்லாத்தையும் கிளியராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் வேண்டி தருவேன் என்றும் நமது உள்ளமே தொங்கும் புது வெள்ளமே. இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் ஈழத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை ஈழத்துக்கு இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? அதற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிறப்பான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறப்பான சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் ஜெஃப்னா பிசினஸ். இவர்கள் இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகலவிதமான சட்ட ரீதியிலான உரிமைகளையுமே பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு திரையில தெரிகிற இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில ஈழத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மட்டுவில் என்ற ஊரினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட போறேன். மட்டுவில் என்ற ஊரை ஏற்கனவே பல பகுதிகளாக பதிவு செய்திருக்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்யாத ஒரு பகுதியை பதிவு செய்ய போகிறோம். நாங்கள் நிற்கிற இடம் கனகம்புளியடி சந்தி. இதுதான் கனகம்புளியடி சந்தி. அதில் பாருங்கோ பெயர் பலகை போட்டிருக்கு பாருங்கோ. அதில் இந்த பக்கம் இப்படியே போனால் 14 கிலோமீட்டர் தூரத்தில் புத்தூர் சந்தி வருது. அதே மாதிரி அந்த பக்கம் போனால் அப்படி நேர போகிற வீதியால் போனால் 4 கிலோமீட்டர் தூரத்தில் மீசாலைக்கு போகலாம். அதை விட இதில் பாருங்க சாவகச்சேரிக்கு போகிற வீதி போட்டிருக்குது. 3.7 கிலோமீட்டர் தூரத்தில் சாவகச்சேரிக்கு போகலாம். அதே மாதிரி அங்கே பாருங்க அங்கே அதில் பாருங்க 18 கிலோமீட்டர் தூரத்தில் பருத்தித்துறை நகரப்பகுதி இருக்குது. இதால் போனோம்னா நுணாவில் ஊடாக போய் A9 பிரதான வீதியை சென்றடையலாம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். முழுமையாக பார்த்து இந்த ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நாங்கள் இப்போ இருக்கிறது ஒரு பேருந்து தரிப்பிடம். உண்மையிலே நல்ல சுகமாக இருக்குது. இந்த மாதிரி தகரத்தால் கூரை போட்டிருந்தால் வெக்கையாக இருக்கும். இப்போ கடும் வெயில் அடித்து கொண்டு இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வைக்கணும். ஏனென்றா நல்ல குளிர்மையாக இருக்குது. காரணம் சுற்ற வர அப்படியே காற்று வீசி கொண்டு இருக்குது. மேல் வெக்க சாதுவாக அடித்து கொண்டு தான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் முதல் முறுக்க காணொளி என்று முன்னோட்டம் பதிவு செய்தாங்க. அது அங்கே 2 பதிவு செய்தாங்க. என்ன இதில் 2 பதிவு செய்தாங்க. மந்துவில் என்ற இடத்தை பதிவு செய்கிறதுக்கா சரசாலை பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் எந்த இடத்தை உங்களுக்கு காட்ட போகிறோம்ன்றதை கூகுள் வரைபடத்தில் காட்டுறோம். வாங்குவோம். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இதுதான் கனகம்புளியடி சந்தி. இந்த சந்தி சரி. நாங்கள் மட்டுவில் கிழக்கு பகுதியினுடைய ஒரு பகுதியைத்தான் பார்க்க போகிறோம். மட்டுவில் கிழக்குன்றது அப்படின்னா இந்த அளவு தான் கூகுள் வரைபடத்தில் காட்டுது. ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதில் போதில்லை இந்த பிரதான வீதி. இந்த பிரதான வீதியினுடைய இடப்பக்கம் இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதிகளை பார்க்க போகிறோம். அது இது வரைபடத்தை தாண்டி நாங்கள் இங்காலேயும் போவோம். இப்போ சரியா இங்கே இந்த இடமெல்லாம் பார்ப்போம். இப்போ பிறகு நான் அங்கால போகும்போது தம்பி இது மட்டுவில் கிழக்குக்குள்ளே வரான்னு சொல்லக்கூடாது. நான் இப்போ வரும்போது இப்போ இந்த பச்சையாக இருக்கிற பகுதி இருக்குல்ல, இது அப்படியும் வயல் நிலங்களாக இருக்கும் அல்லது தரவை பகுதியாக இருக்கும். 2 உண்டாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த வயல் பகுதிக்கு இந்த பக்கமாக இருக்கிற இந்த பகுதியை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ என்ன செய்வோம்னா, இப்படியே இந்த சந்தையால் கொஞ்சம் தூரம் போய் அங்கே இருந்து வரைக்கும் கொஞ்சம் பெரிய வைட் ஆங்கிளில் காட்டுறேன். அப்போ தான் இந்த சந்தி எப்படி இருக்குன்றதை உங்களால் நேரடியாக பார்க்க முடியும். அங்கே போவோம். கனகம்புளியடி சந்தி. சரி, திரும்பவும்
சரி இப்படியே பாருங்க, பெருசாக பாருங்க. இதால் இப்படியே போனால் புத்தூருக்கு போகலாம். ஆனால் நாங்கள் போக போகிறது இந்த வீதி. இப்படியே போனால் A9 பிரதான வீதியில் வரும். இந்த வீதியினுடைய வலப்பக்கங்களில் தான் குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக என்னடா நம்ம இதில் குடியிருப்பு காணலைன்னு கேட்கக்கூடாது. அதிகமான குடியிருப்பு வலப்பக்கம்தான் இருக்குது, இடப்பக்கம் அப்படி குடியிருப்புகள் இல்லை. ஏனெண்டா இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தில் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த பச்சையாக இருந்த பகுதி என்று காட்டினான் நான், அதுதான் இந்த பகுதி. பாருங்கோ, வயல் நிலங்கள். வயல் நிலம் என்று சொல்லலாம், நிலங்கள் என்று சொல்கிறதுக்கு காரணம் இதுக்கு நிறைய உரிமையாளர்கள் இருப்பார்கள். அதுக்காகத்தான் அப்படியே கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வயல் தான். வயல் அறுவடை முடிஞ்சு இப்போ இனி மேரிக்கு தான் நீங்கள் விதைப்பார்கள். ஏன்னா இங்கே குளத்தை நம்பி இல்லை, மழையை நம்பி மட்டும்தான். மழையை பெய்து வார நீரை சேமித்து அதை குளத்தில் வச்சு வயல் செய்கிற சூழ்நிலை இங்கே இல்லை. வன்னி பகுதிகளில் தான் அதுக்கான சாத்தியம் இருக்குது. அம்மாக்கள் நிற்கணும், அம்மாக்கள் அது. அம்மா கதைக்கலாமா? நான் தூரத்தில் இந்த விதையக்கு காணையில், வாய காணையில், கிட்ட வர தானே வேதறியுது. எப்படி பேம்பேர் என்ன இதில் இருக்கலாமா? நீங்கள் இப்போ இந்த காணியை பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லுவீங்க. தூரத்துலேருந்து வந்தால் காணியை பிடிச்சி போட்டாங்கன்னு சொல்லி விட்டீங்கன்னா கதை சரி. பிறகு நாங்கள் போன பாடில் இது இப்போ விடம் வவுனியா விடம் பூந்தோட்டமா? நான் மட்டக்களப்புலேருந்து வரேன். வவுனியா தானே இது? அப்போ இதை விட என்ன என்ன பார்க்க கதை விட்டு கதை பிடுங்குற மாதிரி கிடக்கு. எவ்வளோ அப்பாவியா வந்திருக்கு நோமா இல்லையா? நம்ம இப்படி சாஞ்சிருக்கிறதுக்கு யோசிக்காதீங்க. என்னென்னா இப்படி இருக்க அந்த காலில் முள்ளு குத்தி போடும். அதனால இப்படி பிரச்சனை இல்லை தானே. இப்போ இதை விட அம்மா இது சரியான இடம் விடம். ஓ, மட்டுவில விடம் சரியான இடம். இப்போ இந்த வயல் நிலங்கள் எல்லாம் யார் மட்டுவில் கிழக்கு மக்களினுடையதா இல்லை சாவகச்சேரி மக்களினுடையதா? ஏன் வயல் செய்யாமல் இருக்கு? குளமே நீங்கள் கட்டையிலாதாம்மா தண்ணி? நான் பெரிய சொல்லி போட்டேன்னு இதுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொன்னேன். உங்களுக்கு பேர் என்ன? உங்க பாத்தீங்களா உங்களோட பேர்? நீங்க வேண்ட பேர் என்ன? இதன் நக்கலா அடிச்சுருங்க. என்ன பேர் அம்மா உங்களுக்கு? உள்ள பேரை சொல்லுங்க. உங்களோட பேர்? மனோரஞ்சிதா மகேஸ்வரி. உங்களோட? ஆனா எங்களுக்கு கேட்ட அம்மாயே வாரா பதில் சொல்லக்கூடாது, அப்பதான் காணொளி நீளும். சொல்லுங்க அவன் என்ன பேர்? நாங்க சும்மா விசாரிக்கிறது தானே. என்ன பேர் வாங்க சொல்லட்டும் உங்களுக்கு? அவ சொல்றா நான் சொன்னது நல்லா இருக்காதான் உங்களை கேட்கட்டும். அவ சொல்றா ஒரு இப்ப ஒரு நடிகர் பிரபலமான நடிகர்ன்னு வையுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நடிகரன் பிரபலமாண்டா, ஓ நீங்கள் யார் உங்களோட பேர் என்னன்னு கேட்டால் அவமானம். அப்போ நான் கேட்க வந்தால் பக்கத்தில் எனக்கு பேர் தான் விஜய்ன்னு சொல்கிற மாதிரி வா அந்த பேரை நீங்கள் சொல்ல மாட்டாங்க. என்ன பேர் வாங்க? அவங்க அதான் நான் அவன் பேர் என்ன தெரியுவாங்க நீங்களும். என்ன பேர் அம்மா சொல்லுங்க அம்மா. இது பேர் கேட்டு சொல்லாட்டி எவ்வளோ மன உளைச்சலாக போகும் எனக்கு. அப்போ என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு? ஆடு மாடு கொண்டாந்து விட்டுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அதில் நிறைய தென்னை மரங்கள் நிற்குது, அதில் தேங்காய் காய்ச்சிருக்காங்க. காட்டு இது இதில் இதில் இந்த இதுக்கு பக்கத்தில் நான் சரியம்மா இப்படி எடுத்து. ஆனால் நல்லா தான் இருக்குன்னு இதில் இருக்கு, நல்ல குளிர்மையாக இருக்குன்னு. இவ்வளோ காட்டும் வெயிலுக்குள்ளால் வந்தேன் நாங்கள். சரியா நாங்கள் வலிக்கிறோம் பேருன்னு சொல்கிறா இல்லை. சரி, இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். இந்த இடத்துல குடியிருப்புகள் இருக்குது, ஆனால்
ஒரு சில பகுதிகளில் வலப்பக்கம் மட்டும்தான் நிறைய குடியிருப்புகள் பார்த்து கொண்டு வாங்க. புதிய புதிய கட்டிடங்கள் வீடுகள் வந்து கொண்டிருக்குது. சரி, இப்படியே நாங்கள் இந்த இடம் முடியும் வரைக்கும் போய் இடம் முடியும் என்று இந்த நான் சொன்னேனே வயல்வெளி இருக்குண்டு அது வரைக்கும் போவோம். இரண்டு பக்கமுமே தொடர்ச்சியாக குடியிருப்புகள் தான் இந்த பகுதியில். ஆனால் வலப்பக்கம் குடியிருப்புகள் அடுக்கடுக்காக இருக்குது. ஆனால் இடப்பக்கத்தில் ஒரு ஒரு அடுக்கு மட்டும்தான் இருக்குது. இது கங்கால போனால் வயல்வெளியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதுலேயும் வயல்வெளிகள், வயல் நிலங்கள். நான் பாருங்கள், வீடு வீடாக வந்து கொண்டு இருக்குது. பெரிய பெரிய வீடுகள் நிறைய வந்து கொண்டு இருக்குது. இதில் இடப்பக்கம் பாருங்க, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்குகிற இடம் இருக்குது. அவர் திருமதி சங்கரப்பிள்ளை ராசாத்தி அவர்களினுடைய ஞாபகார்த்தமாக பிள்ளைகளால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுது. நல்ல ஒரு திட்டம். காகந்தீர் போகணும். சரி, இப்படி போவோம். இப்போ இடப்பக்கம் போய் வருவோம். கொஞ்சம் தூரம்தான் போய் வருவோம். பழைய பாடசாலை வீதி. அடே, இதில் பச்சையாக காட்டுதலான நானஜன் வயல் வெறுமாக்க மாட்டு. இதுக்குள்ளே போனால் அங்கே வேறு ஊர் வந்துடும். அதனால் திரும்பி போவோம். இங்கேருந்து தான் வந்து நாங்கள் இதால் போய் அங்கால வேறு ஊர் வந்து நினைக்கிறேன். நாங்கள் இந்த அரசடி ஒழுங்கைக்குள்ளே போவோம். அரசடி வீதி. சரி, நல்ல வடிவாக இருக்குது இந்த கிராமம். பாருங்க, நல்ல சோலையாக இருக்குங்க. ஐயா, இதை விடம் இது மட்டுவில்லை விடம் சந்திரபுரம். நல்ல வீதி. வீதிக்கு குறைச்சல் இல்லை. இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது, உள்ளூர் கோயில். பாப்பட் வீதி என்ன நல்ல வேகமாக ஓடலாம் வாகனம். அதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. ஆனால் நான் அந்த கோயில் அடிக்கு போக மாட்டேன். ஏன்னா இதுவே மட்டுவில் வடக்குக்குள்ளே வந்துடுவேன். அந்த வடிவாக இருக்குது கோவில். ஏன் வடிவாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது. தோட்டங்களுக்கு மத்தியில் இருக்குது. அதனால் இந்த பக்கம் போவோம். வெளிப்பூச்சு நல்லா பூசி இருக்குது. ஆனால் உள்ளுக்கு வந்தால் இங்கே வீதிகள் போடப்படையலை. ஆட்சியாளர்கள் செய்கிறது இதுதான். வெளித்தோற்றத்துக்கு வேலை முடிஞ்சிருக்கிறது, வீதி போட்டிருக்கிற மாதிரி காட்டி போட்டு, பிறகு உள்ளுக்கு வந்தால் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இடம் நல்லா இருக்குது. இடத்துக்கு குறையில்லை. நல்ல சோலையாக இருக்குது. இதால் இப்போ நாங்கள் வேலை பக்கம்தான் போகணும். வேலை பக்கம் போகிறதுக்கு முதல் இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். சந்திரபுரம். இப்போனா வயல். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் தூரம் போய் வருவோம் இந்த வயலுக்கு. வயல் இல்லை, தோட்டம். வயலும் செய்கிறவர்கள் தான். நான் இந்த இப்போ இதுக்குள்ள தோட்டம்.
வேறு பயிர்கள் இருக்கு போல இருக்கு. பயறு போட்டிருக்கு, பயறு. நல்லா இருக்கு. தூக்கி தூக்கி அம்மா அம்மா. சரி, நாங்கள் இப்படியே திருப்புவோம். அங்கே போகாமல் இந்த பகுதியால் அங்கே போனால் வேறு ஊர் வந்துடும். நாங்கள் திரும்பி போவோம். இங்கே வருங்க, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரே தோட்டங்கள்லாம். இந்த இடத்துல வயலும் விதைக்கிறவர்கள் என்னென்னா வரம்பை பார்க்க தெரியுது, வயல் விதைக்கிற இடம். ஆனால் இப்போ அதுக்குள்ளே பயரோ உளுந்து நிற்குது. அடுத்தது இந்த பகுதியிலையுமே அப்படி தான் கச்சான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி அதனுடைய தேவைக்கேற்ற மாதிரி இந்த பகுதி மாற்றி அமைக்கப்படுது. சில இடங்களில் வயல் மட்டும்தான் செய்யலாம். சரி, இப்படியே நேராக போவோம். இதில் இடப்பக்கம் பார்த்து பாருங்கோ, வலப்பக்கம் பாருங்கோ, தொடர்ச்சியாக வீடுகள்லாம், இரண்டு பக்கமும் வீடுகள்லாம் நல்ல சோலையாக இருக்கு. என்ன பிலிப்ஸ் வீதின்னு இருக்குது. என்ன பிலிப்ஸ்ன்ற ஒரு வைத்தியசாலை இருக்குது. ஏன்னா அதில் காட்டுது ஹாஸ்பிட்டல். இது இந்த பழைய கால வீடு. ஒரு குட்டி வீட்டுக்குள்ளே தான் முதல் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் மகிழ்ச்சி நிறைய. இந்த காபட் வீதி பிள்ளைய என்னடா துள்ளுது. ஓஹோ, சரியாக துள்ளுது. பிலிப்ஸ் வைத்தியசாலை என்று அதில் இருந்தது. நாங்கள் தாண்டி வந்துட்டோம். பாருங்க, பெரிய பெரிய வடிவமான வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இந்த இடமா? இதை விடம் இது மட்டுவில் கிழக்கு கிழக்கு ஒரு யூனியன் வாசியால் ஒன்று இருக்கு. இதுக்குள்ளால உள்ளுக்கு போகிறாங்க. இது திருப்பி இதில் ஒரு டாக்டர் வந்து இருந்து செத்து போனார். இப்போ எந்த காலம் அது? அவர் இடம் 2000 ஆண்டு இடம்பெயர்ந்து போய் அங்கே நவாலியிலேயே செத்து போனார். இதுக்கு ஏன் பிலிப் வீதின்னு பேர் வந்தது? அவர்கிட்ட ஆஸ்பத்திரி இதுதான். தனியார் ஆஸ்பத்திரியா? தனியார் ஆஸ்பத்திரி. இப்போவும் அது இயங்குதா? அது இப்போ ஆஸ்பத்திரியாக கிடக்கு. அவர்கிட்ட மகன் தான் நவாலியில் நடக்கிறார். இப்போ ஆஸ்பத்திரிக்கு பேர் பிலிப் பிலிப்பையா தான் போட்டுக்கிறாங்க. எவ்வளவு காலம் அவர் செய்தவர்? நான் நினைக்கிறேன், இப்போ நான் இங்கே வந்தேன், நான் கொக்குவிலேருந்து இங்கே வந்தேன் 40 வருஷத்துக்கு மேலே. அவர் அதுக்கு முன்னமே இருந்திருக்கிறார். சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை. சித்த வைத்தியசாலையா? சரி, இதொன்று. மற்றது சாவச்சேரியில் சின்னப்பு டாக்டர் ஆள். சரி, அவரும் செத்துட்டார். இவரும் செத்துட்டார். அந்த ஆஸ்பத்திரி சின்னப்பு, அந்த ஆஸ்பத்திரியை ஆனந்த ஜோதி ஆஸ்பத்திரின்னு சொல்கிறார். சித்த ஆயுர்வேத மகள் நடத்துகிறா அவற்றை. சரி சரி. மருத்துவமனைக்கு போயிருக்கிறீங்களா? வைத்தியசாலை முந்தி இதுக்கு நான் இப்போவும் போகிறேன். நான் இப்போ கனகம்புள்ளி ஒரு சித்த மருத்துவம். இப்போ நீங்கள் ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம், இதில் எது உங்களுக்கு சரியாக இருக்குன்னு? எனக்கு இந்த சொடுகு வர்றதுக்கு எண்ணெய் வாங்கி வைக்கிறேன். நான் சொடுகு எண்ணெய் சொல்லி அதுதான் இப்போவும் அதை வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். இயற்கையாக இந்த சித்த மருத்துவமா அல்லது இப்போ தெரிந்த ஆங்கில மருத்துவம்ன்றது நாங்கள் குளிசையல் போகிறோம். எது உடம்புக்கு நல்ல மண்ணைக்கு? இப்போ நான் வேறு குளிசையல், இங்கிலீஷ் குளிசையல் பாவிக்கிறேன். இல்லை, இந்த எண்ணெயை வச்ச உடனே அந்த வைக்கிற ஆண்டு நல்ல உறக்கம் பெறும். இந்த ஒரு பச்சை நிறமான எண்ணெய் அது வைக்கிறாண்டு நல்ல உறக்கம் பெறும். கண் பொழிப்பு நல்லா இருக்கும். இப்போ கண் பசாடி அடித்தாலும் அந்த எண்ணெய் வச்ச உடனே அந்த கொஞ்சம் அந்த எல்லாத்தையும் கிளியராக இருக்கும். ஒரு பேப்பர் வாசிக்கவோ உள்ளவோ. இன்னும் தான் கண்ணாடி வாவிக்க இல்லை. 73 வயதாகுது, இன்னும் கண்ணாடி வாவிக்க இல்லை. உங்களை போல ஒரு அறிவான பிள்ளைகளின் கருத்தை நாங்கள் ஏற்க வேணும். எங்களை போல ஒரு வயது போன ஐயா இந்த
பேச்சுகளை நீங்கள் ஏற்க வேணும். ஓ, அவர்கள் சொல்லியக்கையும் கேட்கணும், நீங்கள் சொல்லியக்கையும் நாங்கள் கேட்கணும். என்ன அதுதான் அதுதான் பிள்ளைகள். மறுமை துன்புறுத்துகின்றது, நோய் துயரம் தருகின்றது, மூப்பு தொல்லை விளைகின்றது, மரணம் எங்களை அச்சுறுத்துகின்றது. இதற்காக ஒதுங்குவதா ஓடுவதா, நிற்போம் நிலைப்போம் என்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம். ஒதுக்கக்கூடாது, ஓடக்கூடாது. அதுதான் அன்பான பிள்ளைகளை அன்போடு வளர்க்குவோம். உங்களோட பேர்? பஞ்சலிங்கம். பஞ்சலிங்கம். நீங்கள் பிறந்த இடம் கோண்டாவில்? இங்கே வந்து 40 ஆண்டா? இங்கே வந்து 40 வருஷம். இங்கே என்ன தொழில்? நான் நல்ல மேசன். இப்போ இயலாது தானே, இது போட்டு கோயில் வேலிகள் தான் செய்கிறேன், சிற்ப வேலி எழுதுகள். இப்போ இயலாது. அந்த முதலாளிக்காரன் செத்து போனார், அப்படியே இருக்கிறோம். நல்ல மருமக்கள் கிடைச்சிருக்கேன். மருமக்கள் கிடைக்கும். இப்போ சின்ன படியில் என்ன மாதிரி சொற்பேச்சு கேட்குறாங்களா முந்தைய காலத்தோட? இப்போ கேட்குற குறைவான்னு சொல்கிறது சில பேர். அப்படியே அது ஒரு பழக்கங்களை பொறுத்து. இப்போ எங்கே பயணம்? நான் இந்த தேங்காயோட இந்த இதில் ஒரு வீட்டில் கொடுக்குறது. சரி சரி. நீங்கள் ஒரு ஆளை பார்த்து மதிப்பீங்களா? அந்த ஆள் எப்படி குழப்படியா? நீங்கள் குழப்படி இல்லை. நீங்கள் ஏன் இல்லை, பார்க்க தெரியுது. சந்தோஷமான முகம், உள்ளம் நல்ல உள்ளம். உள்ளம், அந்த உள்ளத்தை கொள்ளக்கூடிய உள்ளம், ஒருவருடைய உள்ளத்தை கொள்ளக்கூடிய உள்ளம். அது பார்க்க ஊகிக்கிறீங்க முகத்தில். முகத்தை பார்த்தா தெரியுமா? அதைத்தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அப்போது ஒரு வார்த்தைகள் சொன்னீங்கள்ல, அப்போ நான் யோசிச்சேன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குதுண்டு. அதை வச்சு தான் கேட்டேன். அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமான்றது உண்மை. சந்தோஷம், உண்மையாது சந்தோஷம் இருக்கு. உங்களோட உள்ளம் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த முகபாவனை தெரியும். அதுதானே. சரி, ஆனால் உங்களோட முகத்துலேயும் தெரியுது, மகிழ்ச்சி தெரியுது. இப்போ சின்னதுலேருந்து சிரிப்பு தானே. ஆனால் நீங்கள் எவ்வளோ சிரிச்சிருப்பீங்க. என்ன நாங்கள் இப்போ ஒரு 29 வயதுலேயே எவ்வளோ சிரிச்சிட்டோம். அப்போ உங்களுக்கு சிரிப்பு எவ்வளோ அனுபவம் இருக்கு? ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சிரிப்பு வரும். உங்களை ஊரில் என்னென்னு கூப்பிடுறது? என்ன ஊரில் அத்தானு தான் கூப்பிடுவோம் எல்லாரும். ஏன் அப்படி? இங்கே திருமணம் செய்து வந்ததுலேருந்து இல்லை அங்கேயா? அங்கே இங்கே அப்படி கூப்பிடுறது இல்லை. ஏன் அப்படி அத்தானு? பஞ்சாலிங்கம் மட்டும் தான் கூப்பிடுவோம். ஏன் நாங்கள் அத்தானு? அது ஒரு கொஞ்சம் பேருக்கு நான் முறையத்தான். அப்போ கூப்பிட்டு அதுவே கூப்பிட முறையில் உள்ளவ கூப்பிட எல்லாருக்கும் அது ஒரு பரீட்சையாக போச்சு. சரி, வேறு என்ன போடிவா. சரி ஐயா, நன்றி. அதே பொன் சிரிப்போடையே மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கிறேன். அவ்வளோதான். சரி சரி சரி. நல்ல உள்ளமாக இருக்க வேணும். சரி ஐயா. சரி. என்றும் நமது உள்ளமே பொங்கும் புது வெள்ளமே. சரி ஐயா. சரி சரி, சென்றுவாங்க. சரி மக்களே, இப்போ நாங்கள் இதில் கதைச்சிக்கொண்டு நிற்க நாங்கள் களைச்சி போனோம்னு நினச்சி தம்பியாக்கள் சோடா பண்ணி அந்த பண்ணி குடிக்கிறோம். நீங்கள் தான் குடிக்கணும் மக்களே. நான் இப்படி வீதியால் வந்து கொண்டிருக்கும்போது ஒரு தம்பியாக்கள் இதில் மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்தவே எனக்கு அவரை பார்க்க ஏதாவது வேண்டி கொடுக்கணும் போல இருந்தது. அதனால் அவர்களுக்கு சோடா வாங்கி கொடுத்தேன். இன்னொரு தம்பிக்கும் கூட கொஞ்சம் வாங்க. அதாவது நான் இவருக்கு 2 ரூபாய் பறக்கி போட்டு அப்புறம் கொடுத்துட்டே போகிறேன். என் மனசை என்ன வாழ்த்துங்க. சரியா, அதுக்கேற்ற மாதிரி கதைச்சி விட்றீங்களா? நான் நீங்கள் சொல்லுங்கள். எதிர்பார்க்கையில் சோடா வாங்கி. சரி. நீங்கள் சொல்ல கதைச்சி விட்டு அதுக்கேற்ற மாதிரி இஞ்சிவா. நான் தானே இதை வேண்டி தந்த மாதிரி நடித்து கதைச்சி விடுங்க. சரி சரி மக்களே, நான் இப்போ கொடுக்குறேன். நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா நான் வேண்டி தருவேன்? எங்கே போய் வாரீங்க? இதை நான் வேண்டி தருவேன் எதிர்பார்த்துனீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கா உங்களுக்கு? சரி சரி, இந்தாங்க குடியுங்க. தம்பி ஆக்களுங்க கொண்டு விடுங்க. சரியா? இப்படி நான் நிறைய பேருக்கு வேண்டி கொடுக்குறது. எங்கள் பேரேக்கு வேண்டி கொடுப்பேன். என்ன பேர் தம்பிக்கு? உங்களுக்கு பேர்? படிப்பை பிடி போகுது. நீங்கள் எத்தனையாமாண்டு? நீங்கள் அந்த கூடுதலாக படிகள் வந்து ஒரு வயது கூடி குறைஞ்சி தான் நண்பர்களாக இருக்கணும். என்ன பொம்பளை பிள்ளைண்டா ஒரே வயதாக இருக்கும். 9ஆம் ஆண்டுண்டா எல்லோரும் 9ஆம் ஆண்டாக தான் இருக்கும். படிகள் வந்து 25 வயதிலும் இருக்கும், 4 வயதுலேயும் பழகி கொண்டு தெரிவாங்க. சரி தம்பி, நன்றி. சரி மக்களே, நான் அவர்கள் வந்த இடத்துல
எனக்கு அவர்களை பார்க்க கொஞ்சம் களைச்சி போய் வந்த மாதிரி இருந்தது, அதனால் சோடா வாங்கி கொடுத்துருக்கோம். சரி சரி, யாரும் ஊரில் இதை பார்த்துட்டு கேட்டால் கூட சொல்லு, நான் தான் வேண்டி தந்தேன். சரி சரி வாங்க. சரி மக்களே, நாங்கள் இப்படி போவோம். இந்த பக்கம் போய் வந்துட்டோம், இனி இந்த பக்கம்தான் போகணும். அங்கேருந்து தான் வந்த நாங்கள் இனி இதால் பயணம் செய்து அடுத்ததாக வார இடப்பக்க குறுக்கொழுங்கைக்குள்ளே போக போகிறோம். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. உள்ளத்திலே நீ சிரித்தால் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு, பிள்ளையார் கோயில். ஏய் என்ன குளிப்பு முழுக்கையில் இடுப்பை சொரைஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அங்கே பாருங்க அங்கே பாருங்க தலையில் சொரைஞ்சு கொண்டு இல்லைங்க பாருங்க. கோயிலை வந்து எவ்வளோ அங்கே தலையை சொரிஞ்சு கொண்டு இருக்கு. அவரை எனக்கு பிடிக்காத இது குளிப்பு முழுக்கு இல்லாததால தான் வந்து இல்லை கண்ணு என்ன அடித்து போடுவேன்னு சொல்லி விரட்டுது என்ன, அதனால் போக போகிறோம். இதில் இருக்கிறது மோகனதாஸ் சன சமூக நிலையம், மட்டுவில் கிழக்கு சாவகச்சேரி. பெரிய ஒரு சன சமூக நிலையம். இப்போ நாங்கள் இந்த வீதிக்குள்ளே போவோம். நல்ல சோலையான ஒரு இடம், நிழலாக தான் இருக்குது. இடைக்கிட தான் வெயில் அடிக்குது, மற்றபடி நல்ல நிழலாக இருக்குது. அப்படியே இதில் பாருங்க ஒரு குட்டி கோயில் உண்டு, ஆலமரத்துக்கு கீழே. சரி அப்படியே நேராக போய் வருவோம். நல்ல நெருக்கமான குடியிருப்புகள். மட்டுவில் வடக்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை. ஆனால் அந்த சனசமூக நிலையத்தில் என்ன எழுதியிருந்தேன், மட்டுவில் கிழக்கண்டில் எழுதியிருந்தேன். என்னடா இதில் வடக்கா கிழக்காண்டு நாங்கள் விவாதித்தா நிறைய நேரம் எடுக்கும். அதனால் மட்டுவில் பார்க்குறோம்னு நினச்சிக்கொள்ளணும். இங்கே பாருங்கள், உள்ளூர் வீதிகள் இப்படி தான் இருக்குது. அருமையோ அருமை. இதில் ஒரு காளி கோயில். எங்கே போகுதோ வீதி, அங்கே போகிறோம் நாமும். இதில் ஒரு வைரவர் கோயில். குட்டி குட்டி கோயில்கள் நிறைய இருக்குது. நல்ல சோலையாக இருக்குது இந்த இடம். ஓ வீட்டை பார்த்தீங்க, குறை ஏதும் இல்லை. இந்த பக்கம் வயல் தான். ஆனால் இப்போ வேறு தோட்டங்கள் பயிர்கள் செய்யணும். கட்டுப்பாடு
எத்தனை இருக்குன்னு பாருங்க. இதுலேயும் ஒரு கோவில் இருக்கு. பிள்ளையார் கோயில். இதில் இடப்பக்கம்தான் போகணும். ஆனால் அதுக்கு முதல் வலப்பக்கம் நேராக போய் உடனே வருவோம். சரி, பார்த்துக்கணும். போக இந்த பக்கம் பாருங்க, வலப்பக்கம். வீதியால் இதுக்குள்ளே போனாங்க. ஞாபகம் இருக்கா? பேர் வந்து நல்லது ஞாபகம் இருக்கா? நீ போக வெள்ளை பக்கம் பார்ப்போம். இதில் ஒரு கோயில், கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. தூய லூர்து அன்னை ஆலயம். சரி, ஒரு கிறிஸ்தவ தேவாலயம். எங்கடா மாதிரி எங்கே போகிறீங்க? இதா வீடு. சரி தம்பி, படிங்க. சரி, இப்படி நேராக போவோம். வலப்பக்கம் போகணும். இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போகுது. இதுக்குள்ள பிறகு வருவோம். இப்போ இதால் இப்படி போய் பிரதான வீதிக்கு போவோம். பிரதான வீதி எது சொல்லுவோம்? புத்தூர் மீசாலை பிரதான வீதிக்கு போவோம். வீதியினுடைய 2 பக்கம் அப்படியே பாருங்க, தொடர்ச்சியாக வீடுகள்லாம். இதில் இடப்பக்கம் ஒரு குறுக்கு வீதி போகுது. இதுக்குள்ளே போகையில் இந்த வீட்டு பகுதியை பாருங்க எப்படி இருக்குங்க. தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு வீடு. பெரிய பெரிய வீடுகள் தான். வில்சன் சன சமூக நிலையம், மட்டுவில் கிழக்கு, சாபகச்சி. இப்போ பாருங்க, நாங்கள் ஒரு பிரதான வீதிக்கு வந்துட்டோம்லாம். இது புத்தூர் மீசாலை பிரதான வீதி. நாளை வெள்ளப்பக்கம் போகும். வெள்ளப்பக்கம் இந்த பக்கம் பார்த்துருந்தாங்க. வெள்ளப்பக்கம் கடை தொகுதிகள், அதை விட திக்கு திக்கான வீடுகள். இதில் ஒரு டியூஷன் இருக்குது. தொடர்ச்சியாக நல்ல வடிவான வீடுகள். அதில் ஒரு பழமையான வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டமைப்பு பாருங்க, நல்ல வடிவாக இருக்குது. பழமையான வீடு அதுதான். மற்றபடி இதை விட ஒவ்வொரு வடிவத்தில் கட்டலாமல் இருந்தாலும் பழமையை பார்க்க வித்தியாசமாகவும் வடிவாகவும் இருக்குது. வேலை பார்க்கணும். ஓ சரி சரி.
வெளியே போய் வலப்பக்கம் போகிற ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே திரும்ப போகிறோம். இதால் வலப்பக்கம் போவோம். இன்னும் போகலையா? சரி, இதுக்குள்ளாட போவோம். அந்த அம்மாக்கள் வேறுங்க இப்போவும் இருக்கிறேன். ஞான தெய்வம் ஒன்றில்லை. இதால் எங்கே போவோம்? இதுக்கு புறாவோ எல்லாம் குறுக்கு வீதிக்குள்ளே போகவும் தேவையில்லை. என்னென்னா தொடர்ச்சியாக குறுக்கு வீதிகள்லாம் வந்து ஒன்று இருக்கு. எல்லா வீதிக்குள்ளேயும் போகிறோண்டா சரியான கரைச்சல். இரண்டு பக்கமும் வீடுகள் தான். இதுலேயும் ஒரு கோவில், குட்டி கோயில், குட்டி கோயில், ஒரு கோயிலாக இருக்கும். ஒவ்வொரு கோயில் அடியிலையும் நின்று கோயிலை பற்றி விசாரிக்கிறது தான்டா. இப்போ நாங்கள் இதுவரைக்கும் அந்த இடத்துலையே கோயிலை பார்த்து இங்கே போயிருக்கோம். கிராமத்தியோ ஞான தீபம் சனசமூகம் இல்லையா? எத்தனை சனசமூகம் இல்லையா? என்ன கொஞ்சம் எடுத்துக்கொள்ளு. மட்டுவில் கிழக்கு காளி கோயில். இதில் ஒரு வடிவான பெரிய வீடு. இதாக தான் போனாங்கள். ஆனால் இதில் வேலை பக்கம் ஒரு குரூப் குழந்தை வந்துருக்கு. பக்கம் இதுக்குள்ளால போவோம். கோயில் 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 கோயில். பக்கம் போனால் பிரதான வீதிக்கு போகலாம். ஆனால் நாங்கள் எங்கே போவோம்? ஐயா, இந்த இடமா நீங்கள்? இதை விட இது மட்டுவில் கிழக்கா? இப்போ இங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன? வேலைகள் இப்போ இங்கே தோட்டம் வந்தால் தோட்டம்னா அங்கே அந்த அம்மங்கடி போகணும். இல்லை, இங்கால தோட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கு இங்கால தோட்டம் இல்லை அங்கால. அம்மங்கல். சரி. இது ரோடு இருக்குல்ல,
அதை வந்து உள்ளுக்கு வந்து பேக்கால் இப்போ நாங்கள் இதால் போய்க்க ஒரு லீப் வீதி என்று இருக்கு லீப்போ லீப் ஆஸ்பத்திரி பிலிப் அதுக்குள்ளால போ அது அம்மாடி தான் போகுது. தோட்டங்கள் இருக்குல்ல அது வயலுக்கு தோட்டம். வயலுக்கு தான் செய்கிறது வயல் தோட்டம். என்னென்ன பயிர்கள் அங்கே செய்கிற கூட வெங்காயம் கத்தரி. மற்றபடி உத்தியோகமும் இருக்குமா நாள் இல்லாத தோட்டம் தான். சரி சரி முக்காசி தோட்டம் தாங்க அவசியம். உங்களோட பேர்? சரி 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 ஐயா. கோயில்கள்லாம் கூட வாங்கலாம், கோயில்கள்லாம் கூட வாங்கலாம். சரி ஐயா. சரி, இன்றைய நாளில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கோம். அம்மாக்கள் பயப்படணும், நாங்கள் யாரோ தெரியாதுன்னு, அதான் பேர் சொல்லலை இந்த அம்மா. சரியம்மா சென்று வரோம். ஆமாம், அவன் பேர் என்ன அந்த அம்மாங்க? என்னண்டு? கிளியக்கா. சரி சரி, இதில் இருந்து இந்த காணொலியை நிறைவு செய்வோம். சரி, மட்டுவில் என்ற ஊரினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த ஊரை பார்த்த வரைக்கும் வயல் நிலங்கள் கூடவாக இருக்குது. அதாவது நான் காட்டின அந்த குடியிருப்புகளை சுற்றி வயல் நிலங்கள் கூடவாக இருக்குது. வயல் நிலங்களில் இந்த வயல் விதைக்காத காலப்பகுதியில் வெவ்வேறு பயிர்கள் செய்கிறார்கள். அதை விட நிறைய நெருக்கமான குடியிருப்புகள், நிறைய கோயில்கள் இருக்குது. குடியிருப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது, நடுத்தரமான வீடு இருக்குது, ஏழ்மையான வீடுகள் எல்லாமே இருக்குது. இந்த ஊர் ஒரு எல்லாம் கொண்ட ஒரு அழகான சிறப்பான ஊர் என்றது இந்த இடத்தை பதிவு செய்ய முடியும். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். அப்படியே அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால்